இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஜிலை பற்றி சொல்லியிருந்தேன். ஃப்ளாஜில் வந்து பார்த்தீங்கன்னா 200 mg. இது வந்து புறாவுக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட்டு கிஃப்ட் மாத்திரை தான் நான் நினைப்பேன். ஏன்னா எனக்கு வந்து நான் 2010லேருந்து இது யூஸ் பண்ணுறேன். டாக்டர் நோயல் கண்ணன் சார் தான் இந்த ஃப்ளாஜிலை பற்றி சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா புறா வந்து வயிற்றில் எதனா பிரச்சனை அப்படி எதனானாலும் போட்ட டேப்லெட் இதை முதல் போடுவேன். சரிங்களா? இது சீப்பாகவும் இருக்கும். நான் ₹2.50 வாங்குறேன். இன்றைக்கி ₹20 வரைக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த அட்டை. அதுக்கப்புறம் புறாவுக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட்டு கிஃப்ட் டேப்லெட் எதுனா சிஃப்ரான் 250. ஏதாச்சும் புறாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறை எடுக்கல இல்லை சோர்ந்து இருக்குது எதுவாக இருந்தாலும் நான் முதல்ல எடுத்ததுமே இதில் வந்து ஒரு 6 பாகம் ஆக்கி இந்த மாத்திரையை பார்க்கணும், ரொம்ப முக்கியம். இந்த மாத்திரையை வந்து 6 பாகம் ஆக்கி அதில் ஒரு பாகம் கூட வந்து பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை அது கூட. அப்படி இல்லைன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூரோபியன் இருக்குது. நியூரோபியனை வந்து ஒரு பாதி மாத்திரை சேர்த்து போடும் போது உடனே கேட்கும். அதுக்கப்புறமா தான் அடுத்த மாத்திரை போடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சளி, இப்போலாம் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சளி ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். சளிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 வாசி போடலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் ரொம்ப சளியாக இருந்தால் ஒரு பாதி மாத்திரை போடலாம். இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். அதிகமாகலாம் போடக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனுக்கு போடுறது. இப்போ புறான்னும் போது ஒரு 200 கிராம் 300 கிராம் இருக்கிற புறாவுக்கு எவ்வளோன்றதை நம்ம பார்த்துக்கணும். ரொம்பவும் போடக்கூடாது மாத்திரைலாம். அதுக்கப்புறம் வந்து ஷெல்கால் ரொம்ப முக்கியம் புறாவுக்கு கால்சியத்துக்கு. ஷெல்கால் 250 mg இது தான் வாங்கணும். 250 mg தான் வாங்கணும். 250 mg வாங்கி குஞ்சு பொறிச்சது 4 நாளுக்கு அப்புறம் நான் ரிங்கு போட்டதுலேருந்து 4 நாள் ஃப்ளாஜில் போடுவேன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்காலும் நியூரோபியனும். ஷெல்கால் வந்து ஒரு மாத்திரையை 4 ஆக்கி அதில் ஒரு பாகமும், நியூரோபியன் வந்து பாதி மாத்திரையும். இதை வந்து ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் போடுவேன். எதனாலன்னு சொன்னால் ஷெல்கால் கால்லாம் இழுத்துக்காம நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். யங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு இப்போ சில டைமில் நம்மளுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஈவினிங்கில் வந்து ஒரு 10 ml ஒரு 20 ml புரோட்டான், நம்மக்கிட்ட என்ன மல்டிவிட்டமின் இருக்கோ அதை வந்து ஒரு 20 ml தண்ணி அடிச்சு விட்டாலே குட்டி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து குட்டிக்கு ரொம்ப தண்ணி ரொம்ப முக்கியம். நைட்டில் அடித்து விட்டிங்கன்னா குட்டி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி டைமில் இந்த ஷெல்காலும் நியூரோபியனும் கொடுக்கும்போது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா புறா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். தேவையில்லாமல் நிறைய மெடிசன்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நான் வந்து கடந்த ஒரு 10 வருஷமாக, அதான் 2010லேருந்து இந்த மெடிக்கல் டப்பாவே வச்சுருக்கேன். என் டப்பாவில் பார்த்தீங்கன்னா இதுதான் என் மாத்திரையே. மேக்ஸிமம் நான் எல்லாமே இதுதான். இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ராலாம் எதுவும் வச்சுக்கிறது இல்லை. இதுவே போதுமானது. நிறையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது நிறையன்னு பார்க்காதீங்க. இருக்கிற மாத்திரையை அதிகமாக நான் வாங்கி வச்சுருக்கேன். அதுனா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பைசா கம்மி. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் அவர் இருக்காரு, மோடி மெடிக்கலில் தான் வாங்குறேன். ஷெல்கால் கூட. ஷெல்கால் நம்ம இங்கேயும் வாங்கிக்கலாம். மோடி மெடிக்கலில் வாங்கினா கொஞ்சம் சீப்பாக இருக்குன்றதுக்காக நான் அங்கே வாங்கி வச்சுருக்கேன்.